ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 20 வேர்ட்ஸ் 32. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோவை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பெரிய ஒரு ஜனக்கூட்டம் பின்தொடர்ந்து செல்வதை பார்க்கிறோம். அந்த வேளையில வழி அருகே இருந்த 2 கண் பார்வை தெரியாத நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில் அங்க இருந்த மக்கள் அவர்களை பேசாது இருக்கும்படிக்கு அதட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவருடைய 2வது கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நின்றார், அவர்களை அழைத்தார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். Dear children of God, when Jesus was going with the multitude, there were 2 men who were not able to see. They didn't have sight on their own, but they heard about Jesus Christ, that he is passing by. They used the opportunity to receive their sight by our Lord Jesus Christ. Dear child of God, Jesus is passing through your house. Jesus is passing through your street. Jesus is always there wherever you are. It is our duty to call the name of the Lord Jesus Christ and ask him a favor to show his mercy upon us so that we will be blessed by the power of our Lord Jesus Christ. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வல்லமை இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள், நண்பர்கள் நினைத்தால் இது நடக்கும், அதிகாரிகள் நினைத்தால் இது நடக்கும், அரசியல்வாதிகள் நினைத்தால் இது நடக்கும், அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் பெரிய வல்லமை இருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. When you called the name of the Lord Jesus Christ, believing that he has already had power, you will receive it. You will not be disappointed, because Jesus wants to stand on your behalf and he is going to do a favor for you. Whatever maybe the people say, don't worry about it. The people may stop you calling the name of the Lord Jesus Christ. The people may interrupt you so that you will not pray, you will not believe in Jesus Christ. But you should have your own confidence that it is your faith, it is your trust on Jesus is going to receive your miracle today. So believe in him. Believe that he has all the power to meet all your needs, to heal your sicknesses, to make you great. That is what we need today. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்க, அதை கட்டாயம் செய்வார். Whatever you ask in the name of the Lord Jesus Christ, you are going to receive it, believe it and claim it. Receive it. God is going to bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மிடத்துல கேட்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எங்களுக்கு நீர் கை கூடி வரச் செய்கிற தேவன். எங்களுக்கு ஒரு நன்மை வேண்டும், எங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெறணும், எங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் இந்த நாளில உருவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். விரும்புகிற நன்மைகள் கைக்கூடி வரட்டும். அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.